ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தாங்க பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு பொருளுமே இதில் ஆட் பண்ணல. பாருங்கள், வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ணிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு கூட நம்ம குளிக்கலாம். ஏன்னா இது அப்படி ஒரு ஹேர் டை தாங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் கையில் எடுத்து கூட நாங்கள் காமிச்சிருக்கோம். அந்தளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டைங்க. இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஃபுல் வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, கருவேப்பிலையும் கடுகும் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலையும் கடுகையும் வச்சு தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, கடுகு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கடுகு நம்ம போட்டுக்கிறோம். அதில் அந்த மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, பாருங்கள், கிராம்பு தாங்க ஆட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிராம்பில் ஒரு 10லேருந்து ஒரு 5 பல் இல்லைனா 10 பல் கிராம்பு நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிராம்பையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை தாங்க போடுறோம். அந்த கருவேப்பிலையை நம்ம கழுவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம அதை வறுக்க தான் போகிறோம். அதனால் திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்துருக்கோன்ட்டு. இதே மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி குளன்னு ஆயிரும். அதனால் நமக்கு அது வேண்டாம். நமக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயை வச்சுக்குவோம். அதில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்குவோம். அதை அந்த இரும்பு கடாயில் போட்டுட்டு அது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள். எந்த பக்குவத்தில் எடுக்கணுன்றதையும் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். என் ஒய்ஃபுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிட்டு குளிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம். எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். எந்த வித ப்ராப்ளமும் வராது. அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஆயில் ஆட் பண்ணுவோம். அது என்ன ஆயில் ஆட் பண்ணுறோன்றதை பாருங்கள். இன்னும் பெரிய ஒரு நல்ல ட்ரையாக வறுக்கணுங்க. எப்படி வறுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் டை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தலையை வாரிக்கலாம், சீவிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்றதையும் பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரையே ஆகணும், நல்ல கருன்னு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி இதே மாதிரி இது பாருங்கள், எந்த அளவுக்கு கருமையாகிட்டு இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கருமையாக்கணும். நல்ல கருன்னு வந்தால் தான் நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதை கரிச்சு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு கருமையான அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு கருமை நிறம் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம கையில் கூட எடுத்து எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ண கையில் எடுத்து நசுக்கும் பொழுது கூட நம்ம கையில் நல்லா பொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு பக்காவான ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். இங்கே பாருங்கள், கையில் எடுத்தாச்சு. இது அப்படியே கையில் நசுக்குனா கூட நமக்கு அப்படியே நசுங்கிடும். பாருங்களேன் எந்த அளவுக்கு கருமையை விட்டுது பாருங்கள், கடன்ட்டு. லைட்டாக தான் எடுத்து தேய்க்கிறோம். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நுணுங்கி நைஸ் ஆகுது. அந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரிசல்ட்டும் 100% நமக்கு 100% ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கிதுங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது. இப்போ நம்ம கையிலேயே அதை நுணுக்கிடலாம். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அருமையான இதுங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம கையில் எடுத்து கூட காமிக்கிறோம் பாருங்களேன். கையில் எடுத்து நம்ம நுணுக்குனதை தான் கையில் வச்சுருக்கோம். அதை வச்சே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். தண்ணியில் நனைச்சி பார்க்குறோம், போகவே மாட்டேங்குது பார்த்தீங்களா? அந்த கருமை போகவே மாட்டேங்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை தான். சூப்பரான ஹேர் டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரையாக இருக்கணும். அதில் தண்ணி கிண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம அதில் மாற்றிட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வரணும். நம்ம நைஸாக அரைக்கணுங்க. எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நைஸாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்துருக்கோன்ட்டு. நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? எப்படி விட்டுது பாருங்கள் கையில். அப்படி கப்புன்னு கையில் விட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு போனால் என்னப்பா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ஹேர் டை இருக்குங்க. என்ன ஹேர் டைங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஹேர் டைங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம கையை கழுவி காமிச்சோம், அப்பையும் போகலை. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த பொடியை கூட நம்ம எடுத்து கழுவி காமிக்கிறோம் பாருங்கள், போக மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. ஏதோ நம்ம பசையை போட்டு ஒட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போலே பாருங்கள், இப்போ போவே இல்லை. தண்ணியோட கலரும் மாறல பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இதுங்க நம்ம கையில் போகவே மாட்டேங்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. ஆமாம், நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்த ஹேர் டை இது. எங்கேயுமே அலைய வேணாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை தான் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நமக்கு நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதியை நம்ம ஒரு நல்ல ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம வேறு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. சமையல் ஆயிலை தவிர மீதி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். சமையல் எண்ணெயை தவிர மீதி எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் இன்னும் முடிக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா நமக்கு தலைக்கும் கூலிங்காகவும் இருக்கும். அதனால் விளக்கெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம இதை வந்து கையில் தான் எடுத்து அப்ளை பண்ணுறோம். என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதும் உங்களுக்கும் லைவாகவே நம்ம காமிச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு பொசிஷனில் வச்சுக்கோங்க. இங்கே ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முடியல நிற்காது. அதனால் இந்த பொசிஷனில் எடுத்துக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதையும் லைவாகவே பாருங்கள். நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும், அது மெயினாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? லைவாகவே உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து தான் தலையில் அப்ளை பண்ண போகிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதையும் நீங்களே லைவாகவே பார்க்கலாம். என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நரைச்ச முடி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேணாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் அங்கங்கே இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த டையவே யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம கையிலேயே எடுத்து எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து மீசையிலலாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மீசை நரைச்ச முடியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். நல்லா கருகருன்னு மாறும். நமக்கு இது குளிச்சுட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே தலையை சீவிட்டு நம்ம அடுத்த வேலைகள் போயிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். நமக்கு சூப்பராக நிற்கும். பார்த்தீங்களா? நம்ம கையிலே தான் எடுத்து அப்ளை பண்ணுறோம்.
ஏன்னா நமக்கு வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணவே கிடையாது. நம்ம நார்மலான உள்ள பொருள் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்ட்டு. இது நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணாலும் போகலாம். குளிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இல்லை நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம குளிச்சு தான் ஆகணும்னா நம்ம குளிச்சுக்கலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. பார்த்திங்களா, நம்ம தலையை சீவியாச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, கருன்னு இருக்குது பார்த்திங்களா. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், லைவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான், யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோக்களும் உங்களுக்கு லைவில் வரும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட பலமாக இருக்கும். தேங்க்யூ.